श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि अस्मद्गुरुपरम्परायै नमः. இது பர்யந்தம் கோடவாதத்தை நிரசனம் பண்ணினார். 3 ஸ்லோகங்களால நிரசனம் பண்ணி அதன் பிறகு பிரதிபா வாக்கியார்த்தம் ஞானமே மாறி சப்தமாகவும் பொருளாகவும் தெரிகிறது அப்படின்ற வாதத்தையும் கண்டனம் பண்ணி இதன் பேர்ல சாப்தபோத பிரக்கிரியை ஆரம்பிக்கிறார். இது பர்யந்தம் சொன்னது பொதுவாக ஒரு சப்தம். சப்தம் அப்படின்னாக்க வர்ணம் எழுத்து இருக்கு பாருங்க, அதுதான் சப்தம்னு சொல்றோம். இது மாதிரி எல்லா அக்ஷரங்களும் வர்ணம் சொல்றோம், அதுதான் சப்தம். அந்த சப்தத்துக்கு என்ன சக்தி, அந்த சப்தம் எது, இத மாதிரிதான் விசாரம் பண்ணி சாதிச்சு முடிக்கிறார். இனிமே சாப்தபோதம் எப்படி வரும்? சாப்தபோதம் அப்படின்னாலே ஒரு சப்தத்துக்கு அர்த்தம் சொல்றது இல்லை. 2 பதங்களோ அதற்கு மேற்பட்ட பதங்களோ சப்தங்களோ சேர்ந்து ஒரு வாக்கியமாகிறது. இப்படி வாக்கியமா இருந்தால்தான் அப்படின்னாக்கா வெறும் சப்தம் கடக படக மனுஷா இத மாதிரி சொன்னோம்னு நினைச்சுக்கோங்களேன். அப்ப என்ன வரும்? கடம் படம் இது அப்படின்னா வருது. இதுல அர்த்தத்தினால ஒண்ணு நமக்கு தெரிய போறது இல்லை. அதே கடம் ஆணைய கடம் கரோதி கடே பச்சை இப்படி கடே பச்சதி இத மாதிரிலாம் வாக்கியம் சொன்னோம்னு நினைச்சுக்கோங்க. அப்பதான் சப்தமே அர்த்தத்தை அடையும். வெறும் சப்தத்தை சொன்னாக்கா, ஒரே ஒரு சப்தத்தை சொன்னாக்கா அதுல அர்த்தம் வராது. அதுலயும் ஒரு சுவாரஸ்யம் இருக்கு. லோகத்துல ஒரு பதத்தை சொன்னாலும் வச்சுக்கோங்களேன், அந்த சப்தத்துக்கு ஒரு பதத்தை ஒரு சொல்ல சொல்றான், ஒரு சொல், அந்த ஒரு சொல் சொன்னாக்கா அதனால எப்படி வரும்னாக்கா அன்மையம் மாறி மாறி வரணும். எப்படி மாறி மாறி வரணும் அப்படின்னா, பாஷ்யக்காரர் இதுல மகா சித்தாந்தத்துல ஸ்ரீபாஷ்யத்துல அழகா ஒரு விஷயம் சாதிக்கிறார். அத்வைதிகளை கணனம் பண்ணிட்டு சித்திஹி சித்தியதீவா நவா, சித்திங்கிறது சித்திக்குமா சித்திக்காத, சித்தின்னா ஞானம், சித்திக்குமா சித்திக்காத, சித்தியதிச்சே கஸ்ய கம் பிரதீதி வக்தவ்யம். அந்த ஞானம் சித்தின்றது சித்திச்சதுன்னா யாருக்கு எதை குறிச்சு சித்திக்கிறதுன்னு சொல்லு அப்படிங்கிற. அங்க உதாரணம் ஒண்ணு சொல்ற, புத்திரத்வாதிவது அப்படிங்கிற. ஏற்கனவே சொல்றோம் புத்திரஹ அப்படின்னு கேள்வி ஒருத்தன் சொன்னான்னு வச்சுக்கோங்க, உடனே ஒரு கேள்வி வருது, கஸ்ய புத்திரஹ யாரோட பிள்ளை, அது மாதிரி பிதா அப்படின்னு யாரோட பிதா அப்படின்னு கேள்வி வருது. உடனே தைத்திரஸ்ய புத்திரஹ அல்லது மைத்திரஸ்ய பிதா இத மாதிரி ஒரு நாம சொல்லி அவனுடைய அப்பா அவனுடைய பிள்ளை அப்படின்னு லோகத்துல பிரயோகம் இருக்கு. அதனால எம்பிரமானார்த்தம் இந்த மாதிரிதான் எல்லாமே இருக்கும். எல்லா சாஸ்திரகாரும் ஒத்துக்கிறது இதுதான். சாஸ்திரம் சாப்தபோதம்னாக்க ஒரு வாக்கியம், அதுலயும் கிரியாபதம் இல்லாத ஒரு வாக்கியமே இருக்காது. வெறும் கிரியாபதம் ஒன்றி வாக்கியமா இருக்காது. அதே மாதிரி வெறும் பெயர் சொல்லா இருக்க பாருங்க, அந்த சொல் மாத்திரம் இருந்ததுன்னாக்கா அது வாக்கியமா அமையாது. அதனால ஒரு பெயர் சொல் சுபந்தம், அது மாதிரி வினைச்சொல் திங்கந்தம், இது ரெண்டும் சேர்ந்துதான் ஒரு வாக்கியமாக அமையும். எனக்கு கிரிய தனியா நிற்காது. ஒரு வியக்தியை ஆசிரியத்தான், வியக்தி கிரியை இல்லாம இருக்க மாட்டான். அதனால வெறும் சும்மா கிடக்கிறான் அப்படின்னு சொன்னா கூட சரி, சும்மா இருக்கிறதுன்றது கூட ஒரு கிரியை தானே. மௌனமா இருக்கான்னா அந்த மௌனமா இருக்கிறதுன்றது ஒரு கிரியை தான். அதனால இந்த மாதிரி சப்தங்கள்லாம் கிரியை இல்லாம இருக்காது. அதனாலதான் சாஸ்திரமே ஒண்ணு சொல்றது,
அஸ்திர்பவந்தி பரஹ பிரதம புருஷே அப்பிரயுஜ்யமானேபி அஸ்தி அப்படின்னு வாக்கியம். சைத்திரஹ அப்படின்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்க, வெறும் சைத்திரஹ கடஹ அப்படின்லாம் சொன்னோம்னாக்க உடனே கடஹ அஸ்தி, அங்க அஸ்தி நம்ம சொல்லாட்டா கூட அந்த இடத்துல அஸ்திங்கிறது அத்தியாகாரம் பண்ணிக்கணும், அது இருக்குன்னு சொல்லணும். கடஹ அஸ்தி, கடஹ திஷ்டதி, சைத்திரஹ பவதி, இத மாதிரி ஒரு கிரியாபதத்தை அங்க அத்தியாகாரம் பண்ணிட்டே ஆகணும். ஏன்னா அது நீங்க சொன்னாட்டா கூட இருக்கும். ஒருத்தன் கேட்டான் சைத்திர கிம் கரோதி அப்படின்னு கேட்கிறான். சைத்திரா கிம் கரோதி அப்படின்னு கேட்டாக்க உடனே அவங்க என்ன பச்சதி அப்படின்னு சொல்லிட்டான். பச்சதி அப்படின்னா இப்போ தலிகை பண்றான் அப்படின்னு சொல்லியாச்சு. ஆனால் வெறும் பச்சத்தின்னு சொன்னா எப்படி அது வரும்? அன்வயிக்காது. யார் இருக்காக பச்சதி அப்படின்னு திருப்பி ஒரு கேள்வி இருக்கிறோம். ஆனால் அவன் முதல்ல கேட்டான் சைத்திரா கிம் கரோதி, அப்ப சைத்திரா பச்சத்தின்னு சொல்லணும், இவன் பச்சதி அப்படின்னு சொன்னான். உடனே அந்த சைத்திரகான்றது அங்க அன்வயிக்கிறது. அதனால எந்த சப்தத்தை சொன்னாலும் அது கிரியாபதமா இருந்ததுன்னாக்கா அதுக்கு சுவந்தமான பதம், சுகந்தம் பதமாக அபேட்சிக்கப்படும். வெறும் சுகந்தத்தை சொன்னாக்கா கிரியாபதம் அபேட்சிக்கப்படும். ஆக ஒரு பதமோ ரெண்டு பதமோ மூணு பதமோ எதுவா இருந்தாலும் ஒரு கிரியாபதத்தோட சேர்ந்து வாக்கியமாயிருந்து அப்போ கடக படக மனுஷ்ய இந்த மாதிரி ஒரு 4 பதத்தை சொல்றான். இப்ப இது 4 பதம் சேர்ந்துச்சு. இதுக்கு வாக்கியார்த்தம் சொல்லு, சப்த போதம் அப்படின்னு சொன்னான். அப்படின்னு சொன்னாக்க அது எப்படி வரும்? அதுவும் வரவே வராது. ஏன் அப்படின்னாக்க கடம் படம் மனுஷன் மிருகம் இந்த மாதிரி 4 பதத்தை சொன்னாக்க அதனால தாத்பரியம் ஒண்ணுமே இல்லையே. அந்தந்த சப்தங்களுக்கு அர்த்தம் பிரேக் ஆகுதுன்ற, அதனால அதனுடைய பதங்களுக்கு பொருள் வெறும் பொருள் ஒன்றிதான் தெரியும். ஆனால் சாப்த போதம்ன்றது வரவே வராது. சாப்த போதம்ன்றது வராததுனால அந்த மாதிரி பதத்தை சொல்லக்கூடாது. அதே மாதிரி ஒருத்தன் சொன்னா அஸ்தஹ பாணிஹி கரஹ பாஹு அப்படின்றான். அது மாதிரி கடஹ கும்பஹ கரகஹ அப்படின்னு சொல்றான். இதெல்லாம் கூட 3 பதம் தான். ஆனா எல்லாம் பரியாய பதங்கள். பரியாய பதங்களா இருந்தா கூட அவைகளுக்கும் அர்த்தம் வராது, அவைகளுக்கும் சாப்தபோதம் வராது. பொருள் தெரியும், ஆனால் ஒரு வாக்கியமாக இருந்து சாப்த போதம் வரவே வராது. அதனால சாப்த போதம் வரணும்னாக்க வேற மாதிரி சொல்லி பாருங்க. ஷியாமஹா சஜ்ஜனஹா தனிகஹா யுவகஹா தேவதத்தா அப்படின்னு சொன்னான். இப்ப தேவதத்தகான்றது விசேஷம் இருக்கிறது அப்படின்றது அந்த தேவதத்தனுக்கு விசேஷணமாக இருக்கு. அப்படி சொல்லச்ச இப்போ ஷியாமஹா தனிகஹா சஜ்ஜனஹா யுவகஹா தேவதத்தா அஸ்தி அப்படின்னு முடியாது. அப்படின்னு முடிஞ்சதுன்னாக்க அப்ப என்ன ஆகும்? சாப்தபோதம் வந்துடும். அதனால வாக்கியம் அந்த வாக்கியங்கள்ல சமானாதிகரண வாக்கியமா இருக்கலாம், அல்லது வையதிகரண்யம். வையதிகரண்யம்னாக்க இத மாதிரி ராமஹா சீதாம் பரிணீதவான், ராமன் சீதையை விவாகம் செய்து கொண்டான். இப்ப இதுல என்ன இருக்கு? ராமஹான்றது கர்த்தவாச்சி, சீதாம் அப்படின்றது கர்மவாச்சி, விவாகிதவான் அப்படின்றது கிரியாபதம். இப்ப இத மாதிரி அன்வயிச்சுடுத்து. இந்த மாதிரி வாக்கியங்கள்லாம் இருந்தாதான் சாப்த போதம் வரும். இல்லைன்னாக்கா சாப்த போதம் வர்றது ரொம்ப கஷ்டம், வரவே வராது.
அதனால சாப்த போதன்றது இப்படிப்பட்டது அப்படின்னுட்டு சாஸ்திரகார எல்லாரும் தீர்மானிச்சிருக்கார். இந்த சாப்த போதமானது ரெண்டு விதமாக இருக்கும். ரெண்டு விதம். இதுல பிரதானமா எல்லா சாஸ்திரகாரங்களும் ஒத்துண்டா கூட அதுக்கு பேர் சொல்லி அதை விளக்கமா சொல்றதுன்றது மீமாம்சகர் தான் பட்டிருக்கார். பாட்ட மீமாம்சகன், பிரபாகர மீமாம்சகன். இதுல குமார பட்டர் வழி வந்தவாள்லாம் பாட்ட மீமாம்சகால் பேர். பிரபாகர குரு அவர்கள வந்தவாள்லாம் பிரபாகர மீமாம்சகால் பேர். பாட்ட மீமாம்சகால், பிரபாகர மீமாம்சகால். அந்த மாதிரி இந்த பிரபாகர குருவை சொல்றதுனால குரு மதம் அப்படின்னு அதுக்கு பேரு. இதுல ரெண்டு பேரும் என்னென்ன சொல்றா, இந்த ரெண்டுத்தை தான், இந்த ரெண்டு பட்சத்தை தான் சாப்த போதத்துல எல்லா சாஸ்திரகாராலும் வச்சுருக்காரு. இதுவோ இல்ல அதுவோ அப்படி வச்சுருக்காரு. இதுல அன்விதா பிதானவாதம், அபிஹிதான்வயவாதம் அப்படின்னு ரெண்டு வாதங்கள் இருக்கு. இதுல அன்விதா பிதானவாதத்தை பிரபாகரால் வச்சுருக்கார். வேதாந்திகள் கூட அதை ஒத்துருக்கார். நம்ம வேதாந்திகள்னா நம்ம பாஷ்யகாரர், ஆளவந்தார், இவெல்லாம் இதை அங்கீகரிச்சிருக்கா இந்த அன்விதாபிதானவாதத்தை. அபிதானவாதத்தை பாட்ட மீமாம்சகால், நையாயிக்கால், அது மாதிரி அத்வைதிகள் இவெல்லாம் ஒத்துருக்கா. இப்ப இது என்னது, எப்படி எப்படி அன்விதாபிதானவாதம்னா என்ன ஆகும், அபிதானவாதம்னா என்ன ஆகும் அப்படின்னுட்டு சொல்ல மாட்டோம். ஒரு வாக்கியம் சொல்லும். ஒரு வாக்கியம் சொல்லச்ச அதுல 3 பதம், 2 பதம், 4 பதம்லாம் இருக்கும்னு சொல்லிட்டோம். இப்ப ஒவ்வொரு பதத்துக்கும் ஒவ்வொரு பொருள் இருக்கு. அந்த பொருளை நாம முதல்ல அறிஞ்சுடுவோம், தெரிஞ்சுக்கிறோம். அந்த பதத்தினுடைய அர்த்தம், பதார்த்தம், பதார்த்தத்தை தெரிஞ்சுட்டோம்னாக்க அதுக்கப்புறம் அது பரஸ்பரம் என்ன பண்றதுன்னா ஆகாங்ஷா, சந்நிதி, யோக்கியதை அப்படின்னு 3 இருக்கு சாப்த பதத்துல உபகரணங்களா. இப்போ முன்னாடி சொன்ன பாருங்க, புத்திரஹ கஸ்ய புத்திரஹ அப்படின்னு கேள்வி வருது. யாரோட பிள்ளை அப்படின்னு கேள்வி வருது. பிதா என்ன, யாரோட அப்பா அப்படின்னு கேள்வி வருது. இதுக்கு ஆகாங்ஷான்னு பேரு. இந்த ஆகாங்ஷைய பூர்த்தி பண்ணணும். ராமஹா விவாகித்தவான், ராமஹா பரிணீத்தவான், உடனே கேள்வி வரும் காம் பரிணீத்தவான், யார கல்யாணம் பண்ணிட்டான், சீதாம் பரிணீத்தவான் அப்படின்னு சொல்லணும். இப்ப இதுக்கு பேரு ஆகாங்ஷா. அப்பதான் பூர்த்தி ஆகுது. அதே மாதிரி ராமஹா சீதாம் பரிணீத்தவான் அப்படின்னு கேள்வி வருது, சொல்லணும் ராமஹா பரிணீத்தவான் அப்படின்னு சொல்லிட்டு போட்டான். யாரு அப்படின்னு கேட்டான், பதிலே சொல்லாம போயிட்டான். 2 நாள் கழிச்சு சீதாம் அப்படின்னு சொன்னான். அப்போ அதுக்கு அர்த்தமே வராதே, அர்த்தமே வராது. ஏன்னா என்னைக்கோ சீதாம் பரிணீத்தவான்னு சொல்லிட்டு இன்னைக்கு யாருன்னு கேட்டாக்கா சொல்லாம போயிட்டான்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு சொன்னான்னாக்கா அவன் மறந்தே போயிருப்பான் அந்த வாக்கியத்தை. பொண்ணு சங்கதி இல்லை, ஆசக்தி அப்படிங்கிறான் பக்கத்துல இருக்கு. நம்ம பேசுற பேச்சு தொடர்ந்து இருக்கும் ஒரு வாக்கியத்தை சொன்னாக்கா, அப்பதான் அன்வயம் வரும். அதனால இந்த சந்நிதிங்கிறது ஒரு 2வது. 3வது யோக்கியதா அப்படிங்கிறது. பாஷ்யக்காரர் தான் இருக்கிறார். கிருஷ்ண பிரசக்தி அதிகரணத்துல ஸ்ருதேஸ்து சப்த மூலத்வாத் அப்படின்ற சூத்திரத்துக்கு கீழே பாஷ்யக்காரர் இத மாதிரி சொல்ற கேள்வி கேட்கிறார். இது நிறவயமான பிரம்மம் இந்த பிரபஞ்சத்துக்கு காரணம்னு சொல்றீங்களே, அதுக்கு பிரமாணம் எது? நிறவயமானாக்கா அதை பிரிக்க முடியாது இல்லையோ. பிரம்மமே இந்த பிரபஞ்சமா மாறிடுச்சுன்னு சொல்லிட்டாக்க அப்ப சுரூபம் முடிஞ்சு போச்சே. அப்ப பிரம்மம் ஒண்ணு இல்லவே இல்லையா? அல்லது பிரிச்சு பண்ணணும்னு வச்சுக்கோங்க. பிரம்மத்தையே பிரிச்சு பண்ணினோம்னாக்க அப்ப என்ன ஆகும்?
இந்த பிரம்மமானது சாவயவமா போயிடும். சாவயவமா போயிடும். சாவயவம்னு சொல்லிட்டாக்க நிஷ்கலம், நிஷ்கிரியம், சாந்தம், நிரபத்தியம், நிரஞ்சனம் அப்படின்னு ஸ்ருதிகளுக்குன்னா கோபம் வந்துடும், விரோதிச்சு. கிருஷ்ண பிரசக்தி நிரவயவத்வ சப்த போவா அப்படின்னு சூத்திரம் அங்க பொருள்பட்டு சூத்திரம். அதற்கு சமாதானம் சாதிக்கிட்ட ஸ்ருதேஸ்து அப்படின்னு சொல்லிட்டேன். ஸ்ருதி சொல்லிட்டுன்னா அதை நீ யார் கேட்கறது? ஸ்ருதி இந்த மாதிரி சொல்றது அப்படின்னு பதில் சொன்னோம். உடனே அங்க பாஷ்ய மேல கேட்கிற ஸ்ருதி கூட இது சொல்ல முடியாது. ஸ்ருதி கூட விரோதம்னா என்ன அர்த்தம்? தகுதி இல்லாத வாக்கியத்தை சொல்ல முடியாது. ஸ்ருதி கூட தகுதி இல்லாத வாக்கியத்தை ஸ்ருதி கூட சொல்ல முடியாது. அதுக்கு உதாரணம் அக்னினா சிஞ்சேத், அக்னினா சிஞ்சதி அப்படின்னு ஒரு வாக்கியம். வாச தெளிச்சு கோலம் போடுன்னு சொன்னா ஜலத்தை தெளிச்சுதான் கோலம் போடுவோம். ஆனா அக்னினா சிஞ்சதி, நெருப்புனால வாச தெளிக்கிறான் அப்படின்னு சொன்னாக்க அது எப்படி வரும்? அது யோக்கியதை இல்லை, அதுக்கு தகுதி இல்லை. அதனால நம்ம சொன்னதெல்லாம் தகுதி வாய்ந்ததா இருக்கணும். அது தகுதி வாய்ந்த சொல்லா இருக்கணும். அதுக்கு யோக்கியதை பேரு. இப்படி ஆகாங்ஷா, சந்நிதி, யோக்கியதை இவைகளோட சேர்ந்து இந்த பதார்த்தங்கள் ஒண்ணுக்கொண்ணு அன்வயிக்கும். ஆக ராமஹா சீதாம் பரணயதி அப்படின்னு சொன்னாக்க இது சரியா அமைகிறது. சீதாங்கிறது ஒரு ஸ்திரீ, ராமன் அப்படிங்கிறது ஒரு புருஷன், இவ ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறார் அப்படின்னு சொன்னாக்க இதுல ஆகாங்கையும் இருக்கு, அது பூர்த்தி ஆயிடுச்சு. போறோம் என்ன நகை யார கல்யாணம் பண்ணிக்கிறான்? சீதா கல்யாணம் அப்படின்னு சொன்னதுனால ஆகாங்ஷா பூர்த்தி. பக்கத்துல இருக்கு, அதனால சந்நிதியும் சரியாயிடும். அந்த மாதிரி யோகியதையும் இருக்கு. ஆக இந்த வாக்கியத்துக்கு பூர்ணமான சாப்த போதம் வரும், சாஸ்திரியம் தெரிஞ்சுக்கலாம். இது அவன் என்ன சொல்றான்னா பாட்டமீமாம்சகால் அபிஹிதான்மயவாதம் இதை சொல்றாங்க. முதல்ல அபிஹிதம்னு சொல்லப்பட்டது. எது சொல்லப்பட்டது? எந்த சப்தங்கள் நம்மளால உச்சரிக்கப்பட்டதோ அவைகளுடைய பொருளை முதல்ல தெரிஞ்சுக்கணும். அந்த பொருளை தெரிஞ்சுட்டு முன்னாடி சொன்ன ஆகாங்ஷா, சந்நிதி, யோகியதா இவைகளை கொண்டு ஒண்ணுக்கொண்ணு அன்னையவர் தான் பார்த்துக்கணும். அதன் பிறகு இந்த பதங்கள் பதார்த்தங்கள் ஒண்ணுக்கொண்ணு அன்வயிக்கிறது, சம்பந்தப்படுத்தி சொல்றது, அப்படி சொன்னாக்க அது கடைசியில முடியாது. சாப்தபோத தாத்பரியத்தை கொடுக்கிறது. அபிஹிதானாம் அன்வயா, அபிஹிதானாம் சொல்லப்பட்டவைகளுடைய ஒரு சொல்லுக்கு இது அர்த்தம் அப்படின்னு சொல்லப்பட்ட அர்த்தங்களுடைய அன்வயம், இதுதான் அபிஹிதான்வயவாதம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டமீமாம்சகால் சொல்றாங்க. இதுக்கு அவ பிரமாணமாக சபரசுவாமி சாவர பாஷ்யத்துல அதை மாதிரி சொல்லியிருக்காரு. பதங்கள்லாம் என்ன பண்றதுன்னா ஒரு வாக்கியத்தை சொன்னாக்கா அந்த பதங்கள்லாம் தன்னுடைய பொருளை சொல்லிவிடுறது. அதன் பிறகு அந்த பொருளை பரஸ்பரம் அன்வயப்படுத்தி வாக்கிய தாத்பரியத்தை தெரிஞ்சுக்கிறான் அப்படின்ற மாதிரி அங்க பாஷ்ய ஸ்ரீசுக்தி இருக்கு. நம்ம ஸ்ரீபாஷ்யத்திலையும் வேதாந்த சங்கரத்திலையும் அது மாதிரி இருக்கு. இன்னும் 2 ஸ்லோகத்துல அது சாதிக்கப்படுற சுவாமி. அதனால இந்த அபிஹிதான்மயவாதமானது ஏற்றுக்கொள்ளப்படுகிறது அப்படின்னு குமார பட்டருடைய அபிப்பிராயம். அவா நிறைய புத்தகம் எழுதியிருக்க. அதுல பார்த்தசாரதி மிஸ்ரன்றவர் நியாயரத்னமாலாம் புத்தகம் எழுதியிருக்கார். அமாரி சாஸ்திர தேவிகன் புத்தகம் எழுதியிருக்கார். அந்த பார்த்தசாரதி மிஸ்ரர் இதெல்லாம் நல்லா விசாரம் பண்ணி பிராபாகர மதத்தை கண்டனம் பண்ணிருக்கார். இது அபிஹிதான்மயவாதம். இதை அத்வைதிகள் கூட ஒத்துருக்கா. ஆனா அடியிலிருந்து பேசினேன், அவள்லாம் என்ன சொல்றா, அத்வைதிகள் எங்களுக்கு
இதுதான் ஏத்துண்டாகணும் நைர்பல்யம் இல்லை. இது ஏத்துட்டே ஆகணும்னா கிடையாது. எங்களுக்கு அகண்டார்த்த சாமானாதிகரண்யம் வரணும். எங்களுக்கு சொல்ல போற அகண்டார்த்த சாமானாதிகரண்யம்னா சாதிக்க போறார் சுவாமி. இந்த சாப்த போத விஷயம் முடிஞ்ச உடனே 3 ஸ்லோகம் அது முடிஞ்ச உடனே சாமானாதிகரண்ய விசாரம் வரப்போகுது. அதுல சுவாமி எல்லாம் சாதிக்க போறாரு. அதனால இந்த மாதிரி எங்களுக்கு வரணும், அவ்வளவுதான். அதுல அன்பிதாபிதானவாதமா இருந்தா அபிதாமயவாதமா இருந்தா என்ன, அதனால எங்களுக்கு எல்லாம் ஒண்ணுதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டா. ஆனால் அவா கிரந்தங்கள்ல அபிதாமயவாதத்தை தான் ஏத்துட்டு இருக்கிறதாக பார்க்கப்படுறது. அதெல்லாம் பார்க்கலாம். அதனால என்ன சுவாமி அதுதான் எழுதியிருக்கார். அதனால அபிதாமயவாதம்ன்றது அவா ஏத்துட்டு இருக்கார். சுவாமி தேசிகன் என்ன பண்ணிட்டாருனாக்க நியாய பரிசுத்தியில முழுக்க முழுக்க அன்விதாபிதானவாதத்தையே ஏத்துட்டு இருக்கார். தத்துவத்தாகலாபத்திர மட்டும் அன்விதாபிதானவாதம் ஏத்துக்கலாம், அபிதாமயவாதத்தை ஏத்துட்டா நமக்கு விரோதம் இல்லை அப்படின்னு சாதிக்கிறார். விரோதம் இல்லைன்னு சாதிக்க போறார் 3ஆவது ஸ்லோகத்துல வரப்போகுது. அதனால இது இந்த அன்விதாபிதானவாதம்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, இப்போ பாட்டமீமாம்சகால் சொன்னது சப்தங்கள் பதங்கள் அதனுடைய பொருளை முதல்ல தெரிஞ்சுட்டுறோம். அதுக்கப்புறம் ஆகாங்காதிகள், அதன் பிறகு அண்மையம், அண்மையமாயிட்டு தாத்பரியம் வரும் அப்படின்னு அவா சொன்னான். இத பிரபாகர மீமாம்சகன் ஒத்துக்கல. ஏன் ஒத்துக்கலைன்னா, நீ இந்த பதத்துக்கு இது அர்த்தம் முதல்ல தெரிஞ்சுட்டுற, தெரிஞ்சுட்டாக்க அதனுடைய தாத்பரியத்தை வாக்கியத்துல கொண்டு வரணும். வாக்கியத்துல கொண்டு வரச்ச சில விரோதங்கள் வருது. என்ன விரோதம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கங்காயாம் மத்ஸ்யா, இதுதான் உதாரணம் சொல்லணும் சாஸ்திரகாரெல்லாம். கங்காயாம் மத்ஸ்யா அப்படின்னு சொன்னோம். கங்கையில மீன் இருக்கு. இப்போ பாட்டமீமாம்சகர் சொன்ன பிரகாரம் என்ன அர்த்தம் வரும்? கங்கா கங்காயாம் அப்படின்னா கங்கா பிரவாகத்தில் அப்படின்னு அர்த்தம். மத்ஸ்ய மீன் அப்படின்னு அர்த்தம். அதனால சரி அங்க அன்வயிச்சு. ஆனா கங்காயாம் ஆலயா அப்படின்னு சொல்லிட்டான். கங்காயாம் கோஷா, கங்காயாம் ஏதோ ஒண்ணு சொல்றான். அது அந்த ஒரு கோயில் இருக்கு அல்லது ஒரு இடச்சேரி இருக்கு அப்படின்னு சொன்னாக்க அது அன்வயிக்காது. ஏன்னா கங்கா பிரவாகத்தில் இடச்சேரி, கங்கா பிரவாகத்தில் தோட்டம், கங்கா பிரவாகத்தில் கோயில் அப்படின்னு சொன்னாக்க அது இருக்காது. கங்கா பிரவாகம் அடிச்சுட்டு போறது. நேற்று தான் போன் பண்ணேன். என்கிட்ட என் கீழே இருந்தவன் வாராணசியில இருக்கான். அவனுக்கு போன் பண்ணேன். இப்போ கங்கையில அப்படி ஜலம் பிரவாகமா போயிட்டு இருக்கான். அவ்வளோ ஜலமா அவ்வளோ அண்ணா போயிட்டு இருக்குதுன்னு சொன்னான். நிறைய அதுல போய் ஒரு இடச்சேரி இருந்தது. என்ன அடிச்சுன்னு போடுமே, பயங்கரமா அடிச்சுன்னு போயிடும். நேபாளத்துல கொட்டுறது ஜலம், அவ்வளவு வெள்ளம் அடிக்கிறது. பீகார்னா வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நிறைய ஜலம் வரும். அப்ப அந்த மாதிரி இடத்துல போய் ஒரு கோயில் இருந்ததுனாக்கா எப்படி இருக்கும்? கரையில இருந்த வீடெல்லாமே அடிச்சுன்னு போயிடுச்சு அப்படின்னு போட்டு இருந்தா. ஆக இப்ப அதுக்கு நீ என்ன சொல்லுவேன்? கங்காயாம் கோஷா, கங்காயாம் ஆலயா அப்படின்னு சொன்னாக்க அந்த கங்கா சப்தத்துக்கு பிரவாகம் அர்த்தம் சொல்ல மாட்டேன். அப்போ லட்சணையா தீரம் அப்படின்னு சொல்லணும். தீரம்னு சொல்லி அனி அர்த்தத்தை கொண்டு வரணும் அங்க. இப்ப என்ன ஆகும்? முதல்ல ஒவ்வொரு பதமும் தனித்தனியா அர்த்தம் சொல்லிடுச்சோன்னு சொன்னாக்க, இப்போ கங்காயாம் கோஷகான்ற இடத்துல கங்கா சப்தத்துக்கு பிரவாகம் அர்த்தம் வந்துடுச்சு. கங்கா சப்தத்துக்கு பிரவாகம் அர்த்தம் வந்துடுச்சு. வந்துட்ட உடனே நீ அதே அர்த்தத்தை அங்க அன்வயிக்க முடியாது. கங்காயாம் கோஷகான் வாக்கியார்த்தம் சொல்லிச்சு. கங்காயாம்ன்றதுக்கு கங்கா பிரவாகத்தில் கோஷகா இடச்சேரி அப்படின்னு சொன்னாக்க ஒண்ணுக்கு ஒண்ணு அன்வயிக்காது. அப்ப என்ன பண்ணுவ நீ அப்படின்னாக்க வாக்கியார்த்தத்துல லட்சணையை கற்பிக்கணும். தாத்பரியத்துல லட்சணம் வந்துடும். அந்த லட்சணம் வந்ததுன்னா அது தோஷம். அது அதனால பிரபாகர மீமாம்சகன் என்ன சொல்றான்? நமக்கு சின்ன வயசுல இருந்து பெரியவா சொல்லி கொடுத்திருக்கா. இயம் மாதா, அயம் பிதா, அயம் பிராதா, அயம் தாத்தகா அப்படின்லாம் சொல்லி கொடுத்திருக்காங்க.
இந்த மாதிரி அம்மா, இவர் அப்பா, இவர் அண்ணா, தம்பி இப்படி எல்லாம் சொல்லி கொடுத்திருக்காரு. இந்த மாதிரி சப்தங்கள்லாம் நம்ம மனசுல நல்லா வளர்ச்சி இருக்குது. அப்போ ஒரு வாக்கியத்தை சொல்லும் பொழுது அந்த வாக்கியத்தில் இருக்கக்கூடிய பதங்களுடைய பொருள் இருக்கு பாருங்க, அந்த பொருள் நினைவுபடுத்தப்படுகிறது, ஸ்மரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றார். இந்த மாதிரி ஸ்மரிக்கப்படுறதுனால எந்த சப்தத்தை கேட்டாலும் முதல்ல ஸ்மாரக சக்தி தான் வரும். இந்த பொருள், இந்த சப்தத்துக்கு இது பொருள் அப்படின்னு பதபதார்த்த விஷயம் இல்லை, சக்தி வரல, ஸ்மாரக சக்தி தான் வந்திருக்குது. அபிதாயக சக்தி இல்லை. அபிதாயக சக்தின்னா அப்பதான் இந்த சப்தத்துக்கு முதல்ல அர்த்தம் தெரிஞ்சுக்கிறதுன்றது, அது இப்ப வரல, வெறும் ஸ்மாரக சக்தி. அந்த ஸ்மாரக சக்தி கூட எப்படி வந்தது, நமக்கு ஞாபகம் இருக்கு. பெரியவார எத்தனையோ வார்த்தைகள் சொல்லியிருக்கார். சொன்ன சப்தங்கள் எல்லாம் நமக்கு கற்றுக் கொடுக்கவே அது ஞாபகத்துக்கு வருது. ஆனால் அந்த சப்தங்களோ சப்தங்களுடைய பொருள்களோ நினைவுபடுத்தப்பட்ட பொருள்களோ ஒண்ணுக்கொண்ணு அன்வயிக்கல, ஒண்ணுக்கொண்ணு அன்வயிக்கல. அப்புறம் என்ன ஆகுதுன்னாக்க, இந்த ஆகாங்ஷா, சந்நிதி, யோகியதான்னு சொன்ன பாருங்க, இவைகள் என்ன பண்றதுன்னாக்க ஒவ்வொரு சப்தத்துக்கும் பரஸ்பரம் அன்வயத்தை காமிக்கணும். அன்வயத்தை காமிக்கிற சமயத்துல நமக்கு அர்த்தத்தை புரிய வைக்கிறது. இது இந்த சப்தம் அந்த சப்தத்தோட அன்வயிக்கும், இந்த சப்தார்த்தம் அந்த சப்தார்த்தத்தோட அன்வயிக்கும், பரஸ்பரம் சம்சர்க்கம் வரும் அப்படின்னுட்டு. சில சமயங்கள்ல சப்தார்த்தம் அன்வயிக்காது, தவறா பேசணும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அது எப்படி அர்த்தம் அன்வயிக்கும்? அசம்பவமான விஷயங்களோ, சம்பவிக்காத விஷயங்களோ, அதெல்லாம் ஒண்ணுமே அன்வயிக்காது. விரோதமா பேசினாலும் அன்வயிக்காது. நான் ராத்திரி முழுக்க சூரிய வெளிச்சத்துல நான் அப்புறம் தூங்கினேன்னு கொஞ்சம் சொல்லுவான். இது விரோதமானது. ராத்திரின்றது ஏன் வந்தது பேரு? சூரியன் இல்லாதனாலதான் ராத்திரின்னே பேர் வந்திருக்கு. எப்போ சூரியன் வெளில வருதோ அந்த சமயத்துலதான் அதுக்கு சுதினம்னு பேரு. சூரியன் வராத சமயங்கள்லாம் துர்தினம்னு பேரு. அதுல பாஷ்யக்காரே உதாரிக்கிறார். ஆனால் ராத்திரி பேரையில சூரியனுடைய பிரகாசம் இல்லாததுனால அதுக்கு ராத்திரின்னே பேரு. அப்படி இருந்துச்சே, நான் ராத்திரியில சூரியன் வந்தது, சூரியன் நான் பத்து தூங்கினேன்னு சொன்னேன்னாக்க அது விரோதம், பரஸ்பரம் அன்வயிக்காது. அதனால ஒண்ணுக்கொண்ணு அன்வயிச்சுட்டு இருக்கும். சப்தமோ சப்தார்த்தங்களோ அந்த சப்தார்த்தங்கள் கிரியாபதத்திலேயோ 7ஆம் பத்துல ஒண்ணு வரும், 6ஆம் பத்துல அப்பன் தீமழை காத்து குன்றமெடுத்தானே அப்படின்னு வரும். தீமழை காத்து குன்றமெடுத்தானேன்னு சொன்னாக்க அர்த்த விரோதம் வந்துருச்சு. குன்றமெடுத்து தீமழை காத்தானேன்னு சொன்னா சரியா இருக்கும். ஆனா தீமழை காத்து குன்றமெடுத்தானே அப்படின்னு சொன்னாக்க அது எப்படி அன்வயிக்கும்? ஏன்னா தீமழையை முதல்ல காத்துட்டான், அதுக்கப்புறம் தான் கோவர்த்தனகிரிய பெருமான் தரிச்சான் அப்படின்னு சொல்லணும். அது விரோதம் இல்லையா, அன்வயிக்கலையே அது. அதனால அதுக்கு என்ன சொல்லணும் அப்படின்னாக்கா அங்க அர்த்தம் பண்ணிக்கணும். குன்றமெடுத்து தீமழை காத்தானே அப்படின்னு தான் அர்த்தம் பண்ணிக்கணும். இத மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் விரோதம் இல்லாமல் பரஸ்பரம் அன்வயிக்கிற மாதிரி வரணும். ஆக முதல்ல ஸ்மாரக சக்தி வந்த உடனே அதுக்கப்புறம் இந்த சம்சர்க்கம், ஆகாங்ஷா, சந்நிதி, யோக்கியதை இவைகளினால சம்சர்க்கத்தை தெரிஞ்சுக்கணும். சம்சர்க்கத்தை தெரிஞ்சுட்டு அதன் பிறகு ஒண்ணுக்கொண்ணு அன்வயப்படுத்தி அர்த்தத்தை தெரிஞ்சுக்கணும். அதனால பிரபாகர மீமாம்சகால் என்ன சொல்றா, அன்விதானாம் அபிதானம் அப்படின்னு சொல்றார். அன்விதானாம் அபிதானம் முதல்ல நினைவுபடுத்தப்பட்ட பதார்த்தங்கள், அதுக்கப்புறம் ஆகாங்ஷா, சந்நிதி, யோக்கியதனால அறியப்பட்ட சம்சர்க்கங்கள், சம்பந்தங்கள்,
அதன் பிறகு ஒண்ணுக்கொண்ணு அந்நியமா போறது. அதுக்கப்புறம் தான் அபிதானம். அபிதானம்னு சொல்லப்படுதல். எது தாத்பரியம் சொல்லப்படுகிறதுன்னு அர்த்தம். அப்போ அவருடைய பட்சம் எப்படின்னாக்கா பதார்த்தே லட்சணம் வாக்கியார்த்தே சக்தி அப்படின்றாங்க. பதார்த்தத்துல லட்சணம் எதனாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, வாக்கியார்த்த தாத்பரியம் சொல்றோம் பாருங்கோ அதுதான் சக்தி அப்படின்னு பிராபாகர மீமாம்சகர் சொல்லியிருக்காரு. அதுக்கு ஒரு உதாரணம் சுவாமி சாதிக்கிறார். எப்படி சுவாமி சாதிக்கிறாருன்னு இங்க ஸ்லோகத்துல ஒருத்தன் பிரகிருதி பிரத்யம் இதோட சேர்ந்த சப்தத்தை கேட்கிறான். வெறும் ராம அப்படின்னு கேட்டாலும் என்ன ராம அப்படின்னா ராம அவ்வளவுதான் பாதிவரியம். ஆனால் ராமம் ராமையன அப்படின்னு சொன்னாக்கா அப்போ பிரத்யத்தோட சேர்ந்து இருக்குது. பிரகிருதி பிரத்யம் சகாப்தம் ப்ரூதா தயோஸ்து பிரத்ய பிராதான்யன்னுட்டு வையாகரணம் சொல்ற வாக்கியம். பிரகிருதியும் பிரத்யமும் சேர்ந்துதான் அர்த்தத்தை சொல்லும். அதுல பிரத்யம்தான் பிரதானமா இருக்கும். பிரகிருதி பிரயோக்தவியா நாப்பி பிரத்யேகான்னு ஒரு நியாயம். வெறும் பிராதிபதியத்தை சொல்லக்கூடாது, வெறும் பிரத்யத்தையும் சொல்லக்கூடாது. ஏன்னா ராமஹன்னா ராம பிளஸ் சு அப்படின்னு இருக்கும். அது சூன்றது பிரத்யம். பிரதமா விபக்தியில ஏகவசனத்துல சு அப்படின்னு பிரத்யம். வெறும் சு அப்படின்னு சொன்னா என்ன புரியும்? ராம அப்படின்னு சொன்னாலும் புரியாது. இந்த ரெண்டும் சேரணும். அந்த மாதிரி சேர்ந்தாதான் பொருளே தெரியும். அதுல பிரத்யத்துக்கு தான் முக்கியத்துவம். ஏன் அப்படின்னு சொல்லுவோங்க, வெறும் ராமன் பிரார்த்தனை வச்சுன்னு ஒண்ணும் பண்ண முடியாது. பிரத்யம் வந்தாதான் ராமம் அப்படின்னா ராமம் கிருதவான், ராமனை யார் என்ன பண்ணினா அப்படின்னு சொல்லி வரும். ராமையன் என்ன, ராமனால என்ன பண்ணப்பட்டது அப்படின்னு கேள்வி வரும். ராமாயண ராமனுக்கு என்ன கொடுக்கப்பட்டது, ராமனின் பொருட்டு என்ன பண்ணப்பட்டது அப்படின்னு கேள்வி வரும். இப்படி ஆகாங்ஷா சன்னதி யோகிதைகள்லாம் இருக்கும். அதனால இந்த பிரகிருதியும் பிரத்யமும் தனியா நம்ம அர்த்தம் பண்ணிக்கிறது இல்லை. முதல்ல பிரகிருதியினுடைய பொருள் ஸ்மரிக்கப்படும், பிரத்யத்தினுடைய பொருள் ஸ்மரிக்கப்படும். அதன் பிறகு இந்த ரெண்டுத்துக்கும் ஆகாங்ஷா இருக்குதா சன்னதி இருக்குதா யோகிதை இருக்குதா அப்படின்னு தெரிஞ்சுப்போம். அதுக்கப்புறம் ஒண்ணுக்கு சேருமா அப்படின்னு பார்த்துப்போம். கடைசியில பிரகிருதி பிரத்யங்கள் ஒன்னா சேர்ந்து நமக்கு அர்த்தத்தை சொல்லும். அப்பதான் தாத்பரியம் உண்டாகும் ஒரு சப்தத்துக்கு. அதே மாதிரி இன்னொரு உதாரணம் சுவாமி தேசிகன் நீங்க சாதிக்கிறார். தண்டி அப்படின்னு ஒருத்தன் சொன்னான். தண்டின்னு சொன்னாக்க தடியை வச்சுட்டு இருக்கிறவன் அர்த்தம். தடியை வச்சுட்டு இருக்கிறவன் சொன்னாக்க இவன் தண்டா அஸ்தி தண்டி அப்படின்னு சொல்லணும். இப்போ தடியை வச்சுட்டு இருக்கான்னு சொன்னோம்னாக்கா அதுல அயம் புருஷா தண்டின்றது இந்த ஒரே பதம் தான். இது பிரதக்ஷிதி. கொம்ப கையில வச்சுட்டு இருக்கிறப்பயும் தண்டின்னு பேர் வரும். அந்த தடியை ஓரமா வச்சுட்டாக்கா தண்டகன்னு ஆயிடும். அயம் தண்டக அயம் புருஷா. அதே அந்த தடியை கையில வச்சிருந்தான்னாக்கா தண்டி புருஷா அப்படின்னு. இப்ப இதுல அன்னை சுட்டு ஒரு தண்டசப்தத்தினால் சொல்லப்பட்ட தடியும் அந்த மொத்தத்தை பிரத்யம் தண்டீன்னு அந்த மொத்தத்தை பிரத்யம் இருக்கு பாருங்க. அதனால அதை ரெண்டும் ஒன்னா சேர்ந்துதான் தாத்பரியத்தை நமக்கு சொல்றது. இதான் அன்விதானாம் அபிதானம். இப்படி அன்விதா விதானம் அப்படின்னு சொல்றதுனால இது ரெண்டும் ஒன்னா சேர்ந்தாதான் நமக்கு அர்த்தம் வரும். இதுல நம்ம சித்தாந்தத்துக்கு இத மாதிரி சொல்றதுனால இதனால என்ன பிரயோஜனம்? அன்விதாபிதானவாதத்தை ஒத்துக்கிறோம். நாம அபிதாமியவாதத்தை ஒத்துண்டா தவறு இல்லைன்னு சொல்ல போறாரு. இதுக்கே நயத்தியமணி முதலான கிரந்தங்கள்ல அபிதாமியவாதம் மாதிரி இருக்கிற சப்தங்களுக்கெல்லாம் கூட வேற மாதிரி அர்த்தம் பண்ணிடணும் அப்படின்னு நயத்தியமனோட சொல்லிட்டு போயிட்டார். நயத்தியமே அவர் சொல்லல, மேகநாதாரி சொல்லல. தேசிகனே என்ன பண்ணிட்டாருன்னா நியாய பரிசுத்தியில பராசர பட்டர் அது மாதிரி வந்த விஷ்ணுவாச்சாரியர்
இந்த மாதிரி மகான்கள் எல்லாம் சாதிச்சிருக்காரு. எப்படிலாம் இவ அபிதான்மயவாதமே கிடையாது, அன்னிதாபிதானவாதம் தான் சரி அப்படின்னு சாதிச்சிருக்காரு. ஆளவந்தார் ஆகம பிராமணியத்துல அதை ஸ்பஷ்டமா சொல்லிட்டு போயிருக்காரு. ஆக இந்த கிரமத்துல பார்த்தா நமக்கு என்ன அனுகூலம் அப்படின்னா, நாம விசிஷ்ட அத்வைதிகள், விசிஷ்டமான பொருளை சொல்கிறது அப்படின்னு சொல்லணும். இப்ப நம்ம எந்த சப்தத்தை சொன்னாலும் பொதுவா நிற்கர்ஷக சப்தங்கள் சிலர் சொல்லிருக்கோம். கடகா படகான்னா நிற்கர்ஷக சப்தங்கள். ஆனால் அது அபரிவசான விற்த்தியா போயிடுறது. வெறும் கடம் படம் சொன்னாக்கா, ஆனா என்ன சொல்லணும்? கடசரீரி பரமாத்மா, படசரீரி பரமாத்மா, அப்படிதான் அர்த்தத்தை சொல்லணும். இப்படி கடசரீரி படசரீரி அப்படின்னு அர்த்தம் சொல்லணும் இல்லையோ? இதெல்லாம் ஒண்ணுக்கொண்ணு அன்வயத்தை ஏற்படுத்திண்டு அதுல விசிஷ்டமான அர்த்தத்தை தெரிஞ்சுக்கணும். பகவான் திருக்கல்யாணங்களோட கூடினவன் அப்படின்னு சொல்லணும். இப்போ வாக்கியார்த்தம் எப்படி வரும்? வாக்கியார்த்தம் தான் நமக்கு சக்தி வரணும். இப்போ எதுல பார்த்தாலும் பரமாத்ம பர்யந்தம் வரணும். இப்படி பரமாத்ம பர்யந்தம் வரணும்ன்றதுனால இது சரியான ஒரு நடைமுறையா இருக்கும். அதனால நீ எந்த அத்வைதி சொன்னாக்கா நிர்விசேஷம்னு சொல்லணும். அவ பிரம்மம் நிர்விசேஷம் நிர்குணம் அப்படின்னு அவ சொல்லணும். அப்படி சொன்னாக்கா அதுல அன்வயிக்காது. இப்படி அன்வயிக்காதனால இத எப்படி நாம அங்கீகரிக்க முடியும்? அந்த அதே அமிதாபிதானவாதம் இருந்ததுன்னாக்கா அதை ஒத்துக்கவே முடியாது. அதை சொல்லிட்டு அந்த அத்வைதி கிட்ட பேசினேன், எங்களுக்கு அமிதாபிதானவாதம் சொன்னா விரோதம் இல்லை, ஆனா இந்த மாதிரி எங்களுக்கு அகண்டைகார்த்தமா வராது. அதாவது பிரம்ம மாத்திரம் தான் சொல்லப்படுறது, நிர்விசேஷமான பிரம்மம் மட்டுமே சொல்லப்படுகிறது, வேறு எதுவும் சொல்லப்படவில்லை அப்படின்றது எங்களுக்கு வராம போயிடும். நிர்விசேஷமான பிரம்மன் தான் அப்படின்னு சொல்றது போயிடும். அனுதாபிதானமானதுன்னா ஒவ்வொரு பதத்துக்கும் ஒவ்வொரு அர்த்தம் சொல்லணும். அது எப்படி சேர்ந்து இருக்குது அன்வயிக்கிறது அப்படின்னு சொல்லணும், சம்பந்தத்தை சொல்லணும். இதெல்லாம் சேர்ந்து சொன்னாதான் நமக்கு வாக்கிய தாத்பரியம் சப்தபோதன்றது வரும். இல்லாத போனாக்கா வராம போயிடும். அது நம்ம பட்சத்துல சரியா போகும், அதே அத்வைத பட்சத்துல சரியா வராது. அத்வைத பட்சத்துல சரியா வராதனால அவ அபிதான்மயவாதம் ஒத்துக்கிறார். அந்த அபிதான்மயவாதம் ஒத்துண்டாலும் வராதுன்னு சொல்ல போறாரு சுவாமி. அதுவும் சொல்ல போறாரு மூணாவது ஸ்லோகத்துல. அதனால அபிதான்மயவாதம் ஒத்துண்டா ஓரளவு அவரால் சமாளிக்க முடியும். அதே இந்த அன்பிதாபிதானவாதத்தை ஒத்துண்டாக்கா அவளால சமாளிக்கவே முடியாது. ஆக எவ்வளவானாலும் சரி, ஆளவந்தாரும் சரி, ஆளவந்தார் தான் இதை ஆரம்பிச்சிருச்சவர், அன்பிதாபிதானவாதம் தான் அங்கீகரிக்கணும்னு சாதிச்சுட்டார். நிறைய இடத்துல சொல்றேன். ஆகம பிராமணியத்துல 2-3 ஸ்லோகம் உதாரிச்சிருக்கா, தேசிகனும் உதாரிச்சிருக்க, ஜுமனியில மேகநாதார் சூரியர்கள் அவர் உதாரிச்சிருக்க, அப்படின்லாம். அதனால அன்பிதாபிதானம்னா ஒரு வாக்கியத்தை கேட்கும் பொழுது முதலில் நினைவுபடுத்தப்படுகின்றன. பாட்டமீமாம்சகன் அப்படி ஒத்துக்கல, அந்தந்த பதங்களுக்கு அர்த்தத்தை முதல்ல தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டான் பாட்டமீமாம்சகன். ஆனால் பிராபாக மீமாம்சகனும் அப்படி சொல்லல, சப்தத்தினுடைய பொருள் நினைவுபடுத்தப்படுகின்றன. ஏன்னா நமக்கு ஏற்கனவே தெரியும், தெரிஞ்ச பொருள் ஸ்மரிக்கப்படுகின்றது, அவ்வளவுதான். முதல்ல ஸ்மரிக்கப்படுகின்றது. அதன் பிறகு அதுக்கு ஆகாங்ஷா சன்னதி யோகியதை எல்லாம் சேர்ந்து சம்பந்தத்தை நமக்கு போதிக்கிறது. அதன் பிறகு வாக்கியார்த்தம் பாருங்க, அப்பதான் நமக்கு சக்திங்கிறதே வருது. சப்தத்தினுடைய பொருள் இதுதான் ஸ்பஷ்டமா தெரிகிறது. அதனால இது அன்பிதாபிதானவாதம். இதுல ஒரு 4 தோஷங்களை சொல்றான். அந்த 4 தோஷங்கள்லாம் என்ன அதெல்லாம் 4 தோஷங்கள் வருமா அப்படின்லாம் கேள்வி கேட்டு அதெல்லாம் வராதுன்னு இதே ஸ்லோகத்துல சாதிக்க போறேன். அத நாளைக்கு சேவிக்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே
श्रीमते वेङ्कटेशाय वेदान्तगुरवे नमः। अस्मद्गुरुपरम्परायै नमः।